பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவரா? ஒரு நல்ல கரங்களை தட்டலாமா? ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறவங்க இன்னும் நல்ல கரங்களா? ஆமா, அவரால்தான் பாஸ்டர் என் வாழ்க்கை, அவரோட எனக்கு குடும்பம் அப்படிங்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல அறிமுகம் கொடுத்தாரு. பெரிய ஊழியர் அப்படி இப்படி. ஆனால் உண்மை என்னன்னா குப்பையிலிருந்து தான் தூக்கினார். கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே பட்டுருச்சு, அவ்வளோதான். அதனால தான் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாருமே அப்படிதான். ஏன்னா தன்னைத்தான் உயர்த்துவதற்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய இறக்கம் நம்ம மேலே பட்டனால அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். பென்னிஹின் அவரே சொல்கிறாரு, என் மூலமா இத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க, எல்லாம் அப்படியே அந்த அபிஷேகத்தில் விழுகிறாங்க, ஆனால் இது நான் ஃபீல் பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ ஆவியானவர் சொல்கிறார் அவர்கிட்ட, ஓஸ் இருக்குல்ல, பைப், அதுலேருந்து தண்ணி வரும், ஆனால் ஓஸுக்கு தெரியாது. அதே போல தான் தேவ மனுஷங்களையும் அவங்களுடைய வல்லமையில் அப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறார். நம்மளுடைய அருமை நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், உண்மைதான் சொல்கிறேன். ஒருவேளை அதே போல் உங்களுக்கு கூட உங்களுடைய அருமை தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். ஒரு நாள் யாருக்கு தெரியும், இதை வல்லமையான தேவ மனுஷங்க, உலகத்தை கலக்கிறவங்க இல்லையா, இங்கே இருக்கலாம். இப்படி தான் ஒரு சிறிய இடத்துல தான் கர்த்தர் தேடி வருகிறார். அவரே அப்படி தான் பாருங்களேன், எங்கே பிறக்கிறார்? ஒரு மாட்டு தொழுவத்தில். அற்பமான ஒரு ஆரம்பம். யாரை தேடி போகிறார்? பாவிகளை, ஒதுக்கப்பட்டவர்களை. அதாவது சமூகத்தில் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு பேரே இல்லாமல் இருக்கிறாங்களோ, புகழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் தேடி போகிறார். பேர் கெட்டு போனவங்களை தேடி போகிறார். சுருக்கமாக சொல்லலாம், இப்படி சொல்லலாம், பேர் கெட்டு போனவங்க, விபச்சாரிங்க பேரெல்லாம் எப்படி கெட்டு இருக்கோம், விபச்சாரிங்களை தேடி போகிறார். ஃப்ராடுங்களை, சகையை மாதிரி ஆளுங்களை தேடி போகிறார். பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அதுவும் அப்போது பேர் சொல்லி கூப்பிட்றாருன்னா ஆல்ரெடி பிளான். பூமிக்கு வரும்போதே ஒருத்தர் நான் சந்திப்பேன், அவன் இந்த மரத்தில் உட்காந்துருப்பான், இங்கே தானே இருப்பான் அப்படின்னு தேடி கூப்பிட்றாரு. அந்த அளவுக்கு கர்த்தர் முன்குறித்து எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் தெரிஞ்சு வச்சுட்டனால அவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைங்க எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்க முடியாது. எங்கேயும் போய் எந்த மதத்துக்குள்ளேயோ, எந்த இனத்துக்குள்ளேயோ, எந்த ஜாதிக்குள்ளேயோ உங்களை மறைச்சிக்கிட்டாலும் அப்படியே உங்களை தூக்கிட்டு வருவார். ஒரு வார்த்தை உங்களை தூக்கிட்டு வரும், விடமாட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்கும் போதே உனக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை, அது எங்கே இருந்தாலும் கேட்கும். அவர் உங்களை பிக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டே இருப்பார். ஏதோ அப்படி கூட்டத்தில் ஒருத்தர் நிறுத்துறதுக்கெல்லாம் இல்லை, கூட்டத்துக்கு தலைவனாய் நிறுத்துவதற்காக தேடுவார். 10ஓட 11 கிடையாது. நீ விசேஷித்தவன். ஒரு ஸ்பெஷலான நைட் உங்கள் மேலே எப்பயுமே இருக்கு. ஒருவேளை உன் குடும்பத்தில் அது தெரியாது, உன் உறவுகளுக்கு தெரியாது, உன் சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் அந்த நைட். ஆனால் நேரம் வரும்போது அது வல்லமையாக பயன்படும். ஏன்னா காலம் கடைசியாக இருக்கிறனால கர்த்தருடைய காரியங்கள் செய்வதற்கு கர்த்தர் ஆட்களை தேடுகிறார், உண்மையான மனுஷங்களை. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், ரகசியத்தை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் மேலே இப்படி ஒரு அனாய்ச்சிங் இருக்குது, வல்லமை இருக்குது, நீங்கள் அப்படி நடந்து போனாலே சரிஞ்செல்லாம் விழுகிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த வல்லமை எப்படி பெருகுது? எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை நாம் நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையாக இரு, அவரே நெருங்கி வருவார். உண்மையாக இருந்துரு, யதார்த்தமாக இருந்துரு, மாய்மாலம் இல்லாமல் இருந்துரு. மாய்மால கிறிஸ்துவ ஜீவியம் வேண்டாம், மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம், பெருமை வேண்டாம், பொய் வேண்டாம். உண்மையாக இருந்துரு, யதார்த்தமாக இருந்துரு. நான் இப்படி தான், இவ்வளோ தான் என்னால் முடியும். அதாவது மிஞ்சி உங்களையே ரொம்ப பெருசாகவும் பேச வேண்டாம். இதுதான் நான் கர்த்தரை இப்படி தான் வச்சிருக்கிறார். இதுதான் என் வாழ்க்கை. யதார்த்தமாக இருங்க. கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிக்கும். தேடி வருவார், அவர் நெருங்குவார். யதார்த்தமானவருக்கு கர்த்தர் ரொம்ப பிடிக்கும். இது அவர் நெருங்கினாலே போதும், அவர் கூட இருந்தாலே போதும், வல்லமை பயங்கரமாக இருக்கும். இது உண்மை. உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் பேசுவீங்கள்ல, ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி செய்யலாமா, அப்படி சமைக்கலாமா, இந்த வேலை இப்படி மனசாட்சியோட ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கும்ல.
அந்த மனசாட்சி இருக்கிற இடத்துல கர்த்தரை வச்சிருங்க. புரியுதா? அவ்வளோதான். அவர் உங்களோட பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியே நெருங்கிட்டே இருப்பார். ஏன்னா அவரோட பேச ஆரம்பித்தா எது நல்லது எது கெட்டது அழகாக பிரித்து காட்டிடுவார். அப்போ உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வராது. நல்லது தான் செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை மனுஷன் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் காயப்படுத்தினாலும் உங்கள் மனசில் சமாதானம் இருக்கும். தப்பு செஞ்சால் தான் சமாதானம் போகும். அடித்தாலும் உங்களை உதைச்சாலும் காயப்படுத்தினாலும் உங்கள் மனசில் சமாதானம் இருக்கும். அது யாரையும் எடுக்க முடியாது, ஒருத்தரும் எடுக்க முடியாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்தது அதுதான். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அது கர்த்தரால் தான் கொடுக்க முடியும் அந்த சமாதானம். உண்மையாக இருங்க, வல்லமையான காரியங்கள் நீங்கள் செய்வீங்க. அதே போல் இந்த நாள் செய்தி ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். இதில் ஊழியர்கள் இருக்கிறீங்க, ஊழியர்கள் ஆக போகிறவங்க இருக்கிறீங்க இல்லையா? நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கர்த்தருடைய அனாயிட்டிங் அது ஒரு காலம். என்ன காலம் அப்படின்னா, குடும்பஸ்தர்கள்லாம் வந்திருப்பீங்க சரியா? ஒரு திரளான பெரிய சபையில் குடும்பஸ்தர் நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, நல்ல இந்த முறை இந்த வருஷம் குடும்பத்தை நல்லா சிறப்பாக ஞானமாக நடத்தணும், கடன் இல்லாமல் நடத்தணும், குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நடத்தணும், பிள்ளைகளை கரை சேர்த்தணும், படிக்க வைக்கணும், கல்யாண காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தை நடத்துவதற்கான ஞானத்தை கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப லேசான காரியம், ரொம்ப லேசான காரியம். ரெண்டாவது, கர்த்தர் அப்படி உங்களை பார்க்க விரும்பலை. உண்மையை சொன்னால் கர்த்தர் உங்களை குடும்பத்தின் தலைவனாய், குடும்பத்தின் தலைவியாய் பார்க்க விரும்பலை. ஒரு ஆவிக்குரிய தலைவனாய், ஆவிக்குரிய தகப்பனாய், ஒரு தாயாய் தந்தையாய் பார்க்க விரும்புகிறார். அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். ஒரு கூட்டத்துக்கு பெரிய தலைவனாய் பார்க்க விரும்புகிறார். ஏதோ உன் குடும்பத்துக்கான அனைத்தையும் கர்த்தர் இப்போ கொடுக்க போகிறதில்லை. புரியுதா உங்களுக்கு? உன் குடும்பத்துக்கு, உன் வேலைக்கு ஆவிக்குரிய தலைமைத்துவ அபிஷேகம், அந்த அனைத்தையும் வந்துச்சுனாலே போதும். கர்த்தர் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் நடத்த ஆரம்பிப்பார். நம்ம குழந்தை தான். இன்றைக்கும் சொன்னால் நம்ம வீட்டில் எங்களுக்கு தெரியும், நம்ம குழந்தை மாதிரி தான். அவங்களுக்கு தான் நம்ம பக்கம் தெரியும், யதார்த்தம் தெரியும். ஆனாலும் கர்த்தர் அப்படி பார்க்குறது இல்லை. பாருங்க, சாமுவேல்கிட்ட போய் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பேசுகிறாரு. அவன் குழந்தை. அவங்ககிட்ட போய் உனக்கு தெரியுமா நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, ஏழை குடும்பம் என்ன போகுது தெரியுமா, உங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, தேசத்தில் என்னென்ன நடக்க போகுது தெரியுமா. அவன் மழலையில் பேசியிருப்பான். என்ன ஏசப்பா, என்ன கர்த்தர் அப்படின்னு பேசியிருப்பான். அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்துருப்பான். அவ்வளோதான். நீ குழந்தையா இரு, உனக்கு புரியாமல் கூட இரு. கர்த்தர் உங்ககிட்ட பேசினாலே போதும், நீ ஒரு தீர்க்கதரிசி. அவ்வளோதான். அவருடைய சத்தத்தை நீ கேட்டுட்ட, நீ தீர்க்கதரிசி. அதை நீ மற்றவங்களுக்கு சொன்னாலே போதும். அவ்வளோதான். கர்த்தர் யார் மூலமாகவும் கடைசி காலத்தில் பேசுவார். சிலர் ஒருவேளை நீங்கள் ஒதுங்கி நிற்கலாம். எனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குமான்னு தெரியல, எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வேண்டான்னு நான் நினைக்கிறேன், நான் இப்படியே ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு வேளை நினைச்சா கூட கர்த்தருடைய சித்தம் யாருக்கு தெரியும்? விடலையே, யோனாவை விடல இல்லை, கர்த்தர் விட மாட்டார். இல்லாட்டி நான் இங்கே கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் இங்கே என்னை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் சாதாரணமான மனுஷங்களாக கர்த்தர் உங்களை பார்க்கல, சாதாரணமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்தவும் விரும்பலை. வல்லமையான ஒரு தேவ மனுஷியா பரலோகத்தில் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்கள் வீட்டில் கூட உங்களுடைய பேர் இல்லை சமுதாயத்தில் உங்கள் பேர் ஒருவேளை வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படியே நோக்கம் அது இல்லை. உங்களுடைய பெயரை பரலோகத்தில் பெருமைப்படுத்த விரும்புகிறார். மனுஷனுங்களாம் நன்றி கெட்டவங்க தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ பல காலமாக செஞ்ச விஷயத்தெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியத்தில் அவங்க நன்றியை மறந்துடுவாங்க. ஏதோ ஒரு டயர்டில் ஏதோ ஒரு வார்த்தை பேசுறது, கோபத்தில் பேசுறது, மொத்தத்தையும் மறந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. நன்றி கெட்ட மனுஷங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. உங்களுடைய அலைச்சல்களை எண்ணுகிறார். நம்ம ஒரு இடத்துக்கு போய் வருவோம், பிரயோஜனமே இருக்காது. ஊழியம் பண்ணிட்டு வருவோம், பிரயோஜனமே இருக்காது. அழன்னு அலைவோம், எந்த பிரயோஜனமும் இருக்காது. உங்கள் பார்வையில் பிரயோஜனம் இருக்காது, மனுஷன் பார்வையிலும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பிரயோஜனமான ஒன்று. ஏன்னா என்னுடைய நாமத்து நிமித்தம் நீ அலைஞ்ச, எனக்காக அலைஞ்ச, எனக்காக வேதத்தை தூக்கி அலைஞ்ச, எப்படி நான் அதுக்கு பலனை கொடுக்காமல் இருப்பேன்? மனுஷன் கொடுக்காட்டி என்ன, மனுஷன் கொடுக்கறதெல்லாம் தீர்ந்து போயிடும், செலவழிஞ்சிடும்.
கர்த்தர் கொடுக்கறது யாரும் எடுக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஏன்னா அது உன் ஆவியில உன் தலை மேல அபிஷேகத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். அது ஒருவனும் பிரிக்க முடியாது. ஆமென், ஆமென். சரி, வாசிக்கலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. போதும். ஆரோனுடைய கோல் துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை. சரி, இந்த ஆரோனுடைய கோல் எல்லா தேவ ஊழியர்களும் அதை படிச்சிருப்பாங்க. அந்த அழைப்பு எனக்கும் இருக்கு அப்படின்னு வந்திருப்பாங்க, ஊழியத்தில் வந்திருப்பாங்க. கர்த்தரன் ஆரோனை போல் அழைச்சார் அப்படியெல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கோலை குறித்து கர்த்தரனோடு பேசினாங்க. ஒரு கோலை குறித்து நம்ம ஃபைனலை தான் பார்க்குறோம். ஃபைனல் கடைசியாக அந்த கோளுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த உலகமும் அப்படிதான். நம்முடைய ஆரம்ப வாழ்க்கை அதெல்லாம் நமக்கு அதுங்களுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம கடைசியாக இருக்கிற அந்த வாழ்க்கையை பார்ப்பாங்க. எப்படி ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறாரு, இவரை கூப்பிட்டு பயன்படுத்தும், இவர்கிட்ட போன நிச்சயம் அது நடக்கும். அதுதான் அவங்களுக்கு தெரியும். இவங்க எப்படி இவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, இவங்க எப்படி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எப்படி இவ்வளோ அழகாக வீடு கார் எல்லாம் வாங்கி இவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்க, அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் கடந்து வந்த பாதை, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கண்ணீர், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதை மட்டும் பார்த்து அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா எடை போடுவாங்க. ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வேலைத்தனம் பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றிருப்பாங்க, அது என்னமோ பேசிக்குவாங்க. மனுஷன் அப்படி தான். ஆனால் கடந்து வந்த பாதை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த கோளை குறித்ததான ஒரு ஹிஸ்ட்ரி. சரியா? கர்த்தர் என்னோடு பேசின காரியங்கள், வெளிப்படுத்தின காரியங்கள். அதாவது காட்டில் அநேக மரங்கள் இருந்துச்சான். சரியா? நிறைய மரங்கள் காட்டில் நல்ல செழிப்பாக அந்தந்த காலத்தில் பூ பூத்து கனி கொடுத்து செழித்து இருந்துச்சான். அந்த மரங்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்த காற்றுக்கு, அந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக. அந்த நேரத்தில் ஒரு மரத்தில் ஒரு கிளை மட்டும் துளிர் விடாமல் இலை இல்லாமல் மொட்டை ஒரு கிளையாக இருந்துச்சான். அப்போ அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாம் அந்த கிளையை பார்த்து பரியாசம் பண்ணிச்சான். இந்த பார், என் மரத்தில் தானே நீ இருக்க, நாங்கள்லாம் பார் சரியான நேரத்தில் பூ பூத்தோம், துளிர் விட்டோம், பூ பூத்தோம், கனி கொடுத்தோம், நீ எங்களோடைய ஒட்டி வாழ்கிற, நீ இன்னும் மொட்டை கிளையாகவே இருக்கிறியே, அர்த்தமே இல்லாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணிச்சுக்கலாம். இதை தான் பவுல் கூட சொல்கிறார். நல்லா கவனிங்க, பவுலுடைய இதை கவனிப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நீ அந்த மரத்துல தான் இருக்கிற, நீயும் ஒரு கிளை தான். என்ன, நீ மற்ற கிளைகளை விட உன்னை ரொம்ப பெருமை பாராட்டிக்காத. ஏன்னா நீ உயிரோடு இருக்கிறது காரணமே கீழே இருக்கிற வேறு, நீ கிடையாது. நீ என்னமோ வேற தாங்கிறத நினைக்காத. அந்த வேறு தான் உன்னை தாங்கிட்டு இருக்கு. கிறிஸ்து தான் உன்னை தாங்கிட்டு இருக்கிறார். பூமியின் நிறைவும் அவருடையது. ஒரு மரத்தில் இருக்கிற நாம அநேக உன் உறவுகளோ சொந்தமோ பந்தமோ சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் தாமதிக்கும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாதது போல இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் மனுஷன் என்ன பண்ணுவான், அதிகமாக வார்த்தையை அள்ள முடியாத வார்த்தையை விட்டுருவான். அள்ள முடியாத வார்த்தையை நானும் பார்க்குறேன். அப்போத்துலேருந்து இப்படியே தான் இருக்கிறீங்க, இதே மாதிரி ஊழியம் பண்ணுறீங்க, இதே மாதிரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. என்ன என் கூட தான் உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, ஒன்றா தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம், நாங்கள் வீடு வாங்கிட்டோம், நீங்கள் ஒன்றுமே வாங்கலை, இன்றைக்கும் அதே சைக்கிளில் வந்துட்டுருக்கிறீங்க, நாங்கள் காரையே வாங்கிட்டோமே, என்ன பண்ணுறீங்க, ஏன் அப்படியே இருக்கிறீங்க?
மனுஷன் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான். இவருக்கும் வாழ ஆசை இல்லாமல் இல்லை. அவருக்கு அமையிறது அப்படிதான். சிலருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி கிடையாது. எதிர்பாராத செலவுகள் வரும், வேலை பறி போயிடும், வேலை செய்கிற இடத்துல பொறாமையில் போட்டு கொடுப்பாங்க. இது எல்லாம் தாண்டி போராடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனும். இதுக்கிடையில் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கினது, கடன் அடைக்கக்கூடிய விஷயம், தன்னையவே கவனிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகும்போது, எங்கே உங்கள் பிள்ளை எங்கே வரல, இல்லை அவன் என்ன படிக்கிறான், இல்லை அவன் வேலைக்கு போகிறான், ஏன் படிக்க வைக்கல, இல்லை பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, படிக்க வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லை அவன் படிக்க மாட்டான், அவன் கெட்டு போயிட்டான்னு சொல்ல முடியாது. மனுஷன் அவனுக்கு தெரியும், தெரிஞ்சே தான் கேட்பான். உன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கலையா, நகை இல்லைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், சேர்த்து வைக்கலன்னு அவங்களுக்கு தான் தெரியும். என் பிள்ளைய இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், சரியான டைம் இதெல்லாம் பண்ணிடணும். உனக்கும் தெரியும் ஏன் அவங்க பண்ண முடியலன்னு. உன்னுடைய பெருமையை முன்னாடி கொண்டு வந்து நீ பேசுகிற, நீ சாதிச்சுட்ட, அவங்க சாதிக்கலை. உங்ககிட்ட இருக்கு, அவங்கக்கிட்ட இல்லை. உங்ககிட்ட இருக்குங்கிறனாலேயே பெருமை தானாக வருது. அதுவும் ஏதாவது நல்லது கெட்டதுக்கு போயிட்டு அந்த சொந்தக்காரங்கிட்ட சிலரெல்லாம் வகையாக மாட்டிக்குவாங்க. மாட்டிட்டு அது ரவுண்டு கட்டி வேற உட்காந்து பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, கிண்டல் பண்ணி பேசுவாங்க. ஏன் பையன் அப்படியே இருக்கிறான், ஏன்னா ஒரு குண்டு ஊசி மணி நகை சேர்த்த முடியாதா, உனக்கு ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, இவ்வளோ பெருசாக இருக்கிற, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற. எல்லாருக்கும் முன்னாடி இலக்காரமான பேச்சு. இதுக்கு வேண்டியே போக மாட்டாங்க, கல்யாணத்துக்கே போக மாட்டான், நல்லது கெட்டதுக்கே போக மாட்டான், சாவு கூட போகிறது கிடையாது. ஏன்னா அந்த சாவு வீட்டில் கூட இதுதான் பேச்சாக இருக்கும். அங்கேயும் மனுஷனுடைய பெருமையை காட்டுறதுக்கு, அங்கேயும் அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய காரை, அவனுடைய வசதியை, நான் யார் தெரியுமான்னு காட்டுறதுக்கு நேசியார் வந்துட்டு போவானுங்க. அது வரைக்கும் வீட்டுக்கு வராதவனுங்க கார் வாங்கணும்னு வீட்டுக்கு வந்துட்டு போவானுங்க. கரப்பா புரியுதா உங்களுக்கு? என் வீட்டுக்கு அது வரைக்கும் நல்லது கெட்டதுக்கே கூப்பிடாதவனுங்க வீடு வாங்கணும்னு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுவாங்க. வீட்டை பார், அங்கே பார், இந்த ரூம், அங்கே பார், ஸ்விம்மிங் பூல், காட்டுன்னு காட்டுவானுங்க. பெருமை. இதே போல தான் அந்த இலையும் அந்த கிளையை அந்த மொட்டை கிளையை பார்த்து பரியாசம். நாங்கள்லாம் பார் உன் மரத்தில் தான் இருக்கிறோம், என்ன எங்கள் கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு, இதில் கர்த்தரையும் இழுத்துக்கிறாங்க. கர்த்தர் இருந்தாலே நானே நிறைய பேருக்கு என்ன நினைப்புனா, ஆசீர்வாதமாக இருந்தால் கர்த்தர் இருக்கிறார், அப்படியே வசதியாகிட்டே போச்சுன்னா கர்த்தர் கூட இருக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. லாஸ்டர் கூட கர்த்தர் இருந்தாரா? பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற லாஸ்டரோட கர்த்தர் இருந்தாரா? ஐஸ்வர்யோட இல்லை சொல்ல முடியாது. ஐஸ்வர்யவான் ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தார்ல. கர்த்தர் யார் வேணும்னு இருப்பார். உன் மனசை பொறுத்து தான். உன் மனசில் மேட்டிமை ஆச்சுன்னா விலகிடுவார். மேட்டிமை ஆகாமல் எனக்கு கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை மட்டும் என்றைக்குமே வேண்டாம். கர்த்தர் உனக்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்து போனால் போது பிழைச்சிருன்னு வச்சிருக்கிறார். அவருக்கு பிடிக்கலன்னா தூக்கிடுவார், ரொம்ப பிடிச்சாலும் தூக்கிடுவார். என்கிட்ட வந்துடுறா அப்படின்னு. ஆமாம், அது அவர் இஷ்டம். சரியா? ஸோ நம்ம பலத்தால் நம்ம இது அப்படியெல்லாம் இல்லை. உங்களை ஒரு காலத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். இது வரைக்கும் இரு, கர்த்தருக்குள்ளே இருக்கிறியான்னு கர்த்தர் நாட்களை கொடுத்துருக்கிறார். இந்த நாளும் அப்படிதான் தொடங்குச்சு. இந்த நாளில் ஆகிலும் உனக்கு ஏற்றவில்லை நீ அறிந்து கொண்டால் அது உனக்கு நலமாக இருக்கும். இன்றைக்கும் உலகம் எப்படி எந்திரிக்குதுன்னா, எங்கே போய் கொண்டாடலாம், எந்த பாருக்கு போகலாம், எந்த இடத்துல டான்ஸ் ஆடலாம், எங்கே சரக்கு அடிக்கலாம், எங்கே விபச்சாரம் பண்ணலாம், எங்கே வேசித்தனம் பண்ணலாம், எங்கே பாவம் செய்யலாம், எங்கே கேலி கிண்டல் பண்ணலாம், யாரை வம்புக்கு இழுக்கலாம், எவனை வம்புக்கு இழுத்து சண்டை போடலாம், எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், எவனை கொல்லலாம், யாரை கற்பழிக்கலாம். இப்படிதான் உலகம் தொடங்குது. நியூஸ் பாருங்க, சாயந்தரம் தெரியும் என்னென்ன இந்த நாளில் நடந்துச்சு. ஆனால் இந்த நாளில் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்குமே, தொலைதூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய கிருபை. கர்த்தர் விரும்புறது அதுதானே. அவர் அப்படிதானே பார்க்குறாரு, மேலே இருந்து இப்போ பார்க்குறாருல்ல. அப்பா வந்து சேர்ந்துச்சுங்களா நம்ம பிள்ளைங்கள்லாம், இந்த வார்த்தை கேட்கறதுக்காக வந்துச்சுங்களே.
இன்னைக்கு நம்ம இறக்கிற வேண்டியதான், அபிஷேகத்தை இறக்கிற வேண்டியதான். ஏன்னா சிலருக்கு வர முடியாத சூழ்நிலை, சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆக நினச்சிச்சுங்க. கர்த்தர் அள்ளிட்டு வந்துட்டார். இல்லை நீ வா வா, இன்னைக்கு நான் உன்னை பயன்படுத்துறது, உனக்கு நான் கொடுக்கறது வேற. இவ்வளோ நாள் நீ உலகத்தில் அநேகம் வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த உலகம் கொடுக்க முடியாத நான் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த உலகத்தில் போராடினா கூட கிடைக்காதது நான் அன்னைக்கு நான் தரப்போகிறேன். அப்படிதான் அந்த ஒரு கிளையை பார்த்து, அந்த ஒரு மொட்டை கிளையை பார்த்து பரியாசம் பண்ணிச்சு மற்ற கிளைகள் எல்லாம். இந்த கிளைக்கு என்ன வருத்தம் இருக்கும்ல? ஒன்றுமே இல்லாத அந்த கிளைக்கு வருத்தம் இருக்கும். மனுஷனுக்கு நமக்கு கேள்வி வருதில்ல சில நேரத்தில், சுவாமி அவங்க பேசுறது கரெக்டு தான், ஏன் என் பிள்ளைங்களுக்கு இப்படி நடக்குது, ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, நான் ஏன் கை வைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் செய்கிற காரியம் ஏன் தொடங்க மாட்டேங்குது, நான் ஏன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நான் தோற்று போகிறேன், நான் ஏன் ஒரு வியாபாரத்துக்கு போனால் நஷ்டம் அடையுது, ஏன் என் குடும்பத்தில் மட்டும் கஷ்டம் நிற்கவே மாட்டேங்குது, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்று, அது முடிஞ்சா இன்னொன்று, நான் கரை சேர மாட்டேனா, அவங்கள போல நானும் செழிப்பாக மாட்டேனா? என் கூட தான் வாழ்க்கை தொடங்கினாங்க, அவங்க சொன்னது கரெக்டு தான், என் கூட தான் வாழ்க்கை தொடங்கினாங்க, ஆனால் அவங்க செழிப்பாக நல்லா இருக்கிறாங்களே, ஏன் சுவாமி? நாமளும் கேள்வி கேட்போம், கேட்காமலாம் கிடையாது. ஏன் சுவாமி? அது உரிமையில் கேட்குற கேள்வி தான். என்ன, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? என்னை சேர்ந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நானும் அந்த பிள்ளை வயசு தானே, ஏன் சுவாமி என் வாழ்க்கையில் இந்த கல்யாணம் தாமதிக்குது? ஏன் சுவாமி நான் இந்த அம்மா அப்பாவை நானாக கேட்டு வந்தேன், நீங்கள் தானே கொடுத்தீங்க, கேட்குறாங்கல்ல. நான் ஒருவேளை வசதியான வீட்டில் பிறந்திருந்தா அப்படியும் கேட்பாங்க. சரியா? எல்லா ஆங்கிள்லையும் கேட்பாங்க. ஏன் ஆண்டவரே, என்னுடைய வேலையில் நானும் அவனுக்கு இருக்கிற அதே திறமை தான் எனக்கும் இருக்குது, அவனோடவே நல்லா வேலை செய்கிறேன், வேலை செய்கிற இடத்துல எனக்கு நல்ல அவ்வளோ திறமையாக வேலை செய்கிறேன், ஆனாலும் என்னை போட்டு கொடுக்குறாங்க, என் பேரை கெடுக்க பார்க்குறாங்க. உட்கார முன்னாடி உட்காருங்க. அவ்வளோ ஞானமாக வேலை செய்கிறேன், ஆனாலும் இப்போ வந்தவங்களாம் இன்க்ரிமெண்ட் அள்ளி கொடுக்குறாங்களே. 10 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறேன், எனக்கு அது அந்த ஒரு 1000-2000 இன்க்ரிமெண்ட் தவிர மேலே போனதே இல்லை. இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் 50,000 40,000 அள்ளி கொடுக்குறாங்களே. என்ன சுவாமி நடக்குது? என்ன நடக்குது எனக்கு புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் கேள்வி கேட்போம். மனுஷனும் இதை கரெக்டாக செய்வான். மனுஷனும் எப்படி தெரியுமா? சொம்பு தூக்குறவங்களுக்கு, ஜால்ரா போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுப்பான். நீ நேர்மையாக இருக்கிற, உண்மையை பேசுகிற, பிசாசுக்கு அது பிடிக்காது. பூமி அவனுக்கு கையில் இருக்கு, புரியுதா அவங்களுக்கு? நிரம்பி இருக்கிறானுங்க. ஆனால் கர்த்தரோட கூட்டம் சின்னதாக இருந்தாலும் பெரிய காரியத்தை ஒரு நாள் செஞ்சிடும், பெரிய காரியம் செய்யும். புறம்பெடுக்கிறார் நம்மளை. அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு மத்தியில் சோர்ந்து போயிடாத. மனுஷன் பேசுவான், நல்லவங்களுக்கு சொல்லுவாங்களே, நல்லவங்களுக்கெல்லாம் காலம் இல்லைன்னு. காலம் இல்லாமல் கிடையாது, ஒரு நேரம் வர வரைக்கும் நீ காத்து, உனக்கு ஒரு நேரம் வரும். அப்படியெல்லாம் கர்த்தர் விட்டுற மாட்டார். சில நேரத்தில் பாருங்கள், அவங்களுக்கு ஈஸியாக பேர் புகழ் கிடச்சிரும். அவன் எப்படி சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யாரை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வச்சிருக்கிறான்னு தான் உலகம் பார்க்கும். எவ்வளோ சேர்த்தி வச்சிருக்கிறான், காரில் வரானா, வீடு வாங்கியிருக்கிறானா, அவங்களுக்குலாம் தனி மரியாதை இருக்கும்ல. ஒரு நல்லது கெட்டதுக்கு போனால் வாங்க 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 வாங்க, ஏன் அப்படியே நல்லா மினுக்கிட்டு வருவாங்க. ஒன்றும் இல்லாதவங்கெல்லாம் வரும்போது அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்க நடுவுலேயே இருந்தாலும் உலகத்துக்கு தெரியாது. அப்போது ஸ்டேட்டஸ் பார்க்குறது, வசதி பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து மனுஷன் வந்து நம்மளை மதிக்கிறான். ஆனால் எப்படி சேர்த்துறாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு சில நேரத்தில் கர்த்தரை நம்பி வாழ்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் தாமதமாக வரலாம், தாமதமாக வரலாம். ஆனால் நீ சோர்ந்து போயிடாத, தாமதிச்சாலும் காத்துரு, அது நிச்சயம் வரும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அதனால தான் அந்த தாமதிச்சாலும் காத்து தப்பே கிடையாது. ஆனால் கர்த்தரை மட்டும் விட்டுட்டு போயிடாத. கேள்விகள் வரும். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என் கணவன் இப்படி, ஏன் என் பிள்ளைங்க இப்படி, கேள்விகள் வரும். ஏன் பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது, சொல்கிறதையே கீழ்ப்படிய மாட்டேங்குது. அங்கங்கே பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு உடனே செய்துங்களே, அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுதுங்களே, அதை பார்க்கும்போது என் பிள்ளைங்க இப்படி எடுத்துரிஞ்சு பேசுதுங்களே, தைரியமாக பேசுதுங்களே, கெட்ட வார்த்தை பேசுதுங்களே, என் பையன் குடிச்சிட்டு வர மாதிரி தெரியுது, வாசனை வருது, சுவாமி நான் கர்த்தருக்குள்ளே தானே நான் நடத்துகிறேன், ஆனாலும் ஏன் எப்படி என் பிள்ளைங்க இப்படி வாழ்க்கை மாறி போகுதுங்க. ஒருவேளை உனக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், கேள்வி இருக்கலாம்.
அதனால் கர்த்தர் அப்படியே விட்டுட மாட்டார். அப்படியெல்லாம் விடப்பட்டவன் தான் நானும். அப்படிலாம் விடப்பட்டவன் தான், கைவிடப்பட்டவன் தான், குடிச்சிட்டு தெரிஞ்சவன் தான். ஆனாலும் எங்கே கொண்டு வந்து நிறுத்தணுமோ நிறுத்தினாரா இல்லையா? கர்த்தர் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவார். ஒரு சாட்சியை உண்டாக்கி கொண்டு வந்து நிறுத்துவார். நீ பயப்படாத, பதறாத. உண்மை சொன்னா கர்த்தர் நினைச்சதும் வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். மனுஷன் நினைச்சது நடக்காது. உன் சத்துரு நினைக்கிறான் பார், உன் கூட இருந்துக்கிட்டே உன் தோல் மேல கை போட்டுக்கிட்டே உனக்கு நல்லது நினைக்கிற மாதிரி பேசுறான் ஒருத்தர் இருக்கிறான். ஆனா அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. யதார்த்தத்தை நான் பேசுறேன். அப்படியே நேரில் பார்க்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சு பிரதர் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. சொந்தக்காரங்களாம் வருஷ கணக்கில் பேச மாட்டாங்க. என்ன, ஒரு நல்லது கெட்டதுக்கு தான் உங்களை பார்க்க முடியும். இல்லாட்டி இடையில பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மெசேஜ் வரும், ஹாப்பி பர்த்டே. அதுவும் மெசேஜ் தான் வரும், ஹாப்பி பர்த்டே. ஃபோன் பண்ணி கூட விஷ் பண்ணுறவங்க ரொம்ப குறைவு. கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க கூட ரத்த சம்பந்தம் இல்லாமல் கூட விஷ் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி. ரத்த சம்பந்தம் நீ ஃபோன் பண்ணி கூட விஷ் மாட்ட, ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் மட்டும் வரும். இதுக்கு தான் சொந்தம். இன்னைக்கு ஒரு எதுக்கு இதில் இது வேற பேசுவாங்க, சொந்தம் விட்டுடக்கூடாது இல்லையா? சொந்தம் விட்டுடக்கூடாது இல்லையா? எதுக்கு சொந்தம்? ஒரு நல்லது கெட்டதுக்கு, பெருமை பேசுறதுக்கு, உன்னுடைய பெருமையை காட்டுறதுக்கு, மற்றவங்களை வளராத உடனே காயப்படுத்துறதுக்கு. அது உலகத்தான் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க பரவாயில்ல, அவங்க சுட சுட குழம்பாக்கனா கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்கு தான் செஞ்சு அவங்க கொடுப்போம். அந்த அன்பு பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு என்னைக்கோ பார்க்குறவங்களுக்கு அந்த அன்னைக்கு அனுதினமும் பார்க்குற நண்பர்கள் பரவாயில்ல, நம்மளை சுத்திக்கிறவங்க பரவாயில்ல. அவன் ஓடி வருவான், உடனே ஓடி வருவான், கேட்ட உடனே கொடுப்பான். சொந்தத்துக்கிட்ட கேட்டால் இருக்கிற மரியாதை சுத்தமாக போயிடும். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆத்திரம் அவசரம் தேவை அப்படின்னா நண்பர்கிட்ட கூட கேட்க, ஆனால் சொந்தத்துக்கிட்ட கேட்காது. ஆனாலும் கர்த்தரை முழுசா நம்பியது. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதுனால கர்த்தரை பிடிச்சுக்கோ. கடைசியாக நிறைய பேருடைய வாழ்க்கையில், நிறைய தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில், சாட்சி உள்ள தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்கிற ஒரே ஒரு கருத்து இதுதான். மொத்த மனுஷங்களும், நம்மளை சுற்றிக்கிற மனுஷங்கள், மொத்த மனுஷங்களை காட்டிலும், உன் மனைவி பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தர் உனக்கு உண்மையுள்ளவராக இருப்பார் கடைசி வரைக்கும். அவங்களாம் அனுபவித்தவங்க வாழ்க்கையில். உன் மனைவி பிள்ளை கூட சில நேரத்தில் கோபத்தில், வெறுப்பில் ஏதோ வார்த்தையை அள்ள முடியாமல் விட்டுருவாங்க. இல்லை சில நேரத்தில் போகிறவங்களாம் இருக்கிறாங்க, வாழ்க்கை வேண்டான்ட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க, கைவிட்டுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. சின்ன காரணம், சாம்பாரில் உப்பு கம்மின்னு டைவர்ஸ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இருக்கு உலகம், அப்படி போயிட்டு இருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்? டைவர்ஸ் பண்ணுறவங்க சொல்கிற எல்லா வார்த்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்? உன் அண்ணன் தங்கச்சியோட சண்டை வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனது இல்லையா? உங்கள் அப்பா பிடிச்சி மொத்தும் போது உனக்கு வந்து உனக்கு இப்போ கோவம் வந்தது இல்லையா? இல்லை அப்பவும் அப்பா தானே புருஷன் உரிமையில் அடிச்சிட்டான், கோவத்தில் அடிச்சிட்டான், அவ்வளோதான். அதை எப்படி கை வைக்கலாம்? மனைவி திட்டா, மனைவியை 2 போட்டுச்சா, அது எப்படி மனைவி என்னை கை வைக்கலாம்? அண்ணன் தங்கச்சியோட அடிச்சுக்கும் போது பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா பிள்ளைங்க மொத்தும் போது பிரச்சனை இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறவன், வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிறவன், கடைசி வரைக்கும் உன் மனைவி தான். உன் சொந்த பந்தம் அம்மா அப்பா கூட இருப்பாங்களான்னு தெரியல, மனைவி தான் நிற்கும். இந்த உரிமையை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறது? இந்த உரிமையை புரிஞ்சுக்கணும். எல்லா பந்தத்தோடு மேலான ஒரு பந்தம் கணவன் மனைவியுடைய பந்தம். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் கூட இங்கே தான் சொல்ல முடியும், பேச முடியும். இது ஸ்ட்ராங். இதில் போய் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன். மனுஷன் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணங்கள் சொல்கிறேன். அதுங்களாம் எங்கேயுமே நிற்காதுங்க, எங்கேயும் நிற்காதுங்க. ஆனால் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்குமே அவன் மண்டையை போடுறதுக்குள்ள அன்புனா என்னன்னு கற்றுக் கொடுக்கும். அன்பு உள்ளவங்களெல்லாம் எப்படி தொலைச்சோன்னு கற்றுக் கொடுக்கும். அன்பு உள்ளவங்க நம்ம நேசித்த காலத்தில் நம்ம ஏன் அவங்களை வெறுத்தோம், வருத்தப்பட கற்றுக் கொடுக்கும். நீ ஒருத்தங்களை அன்பு காட்டுற, உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, நீ வருத்தப்படாத. காலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய அன்புடைய அருமை அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு தேடி வருவாங்க. ஆனால் உன்னுடைய அன்பு அன்னைக்கு அதே அன்பு இருக்குமான்னு தெரியல. உன் காயப்படுத்திட்டு போயிருப்பாங்கல்ல. ஆமாம். ஸோ அந்த கிளையில் இருக்கிற மரம்
அந்த மொட்டை கிளைக்கு இத்தனை பாடுகள் இருக்கு, இத்தனை காயங்கள் இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் சரிதான் சுவாமி, நான் அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒன்றும் சம்பாரிச்சு நான் சேர்த்து வச்ச மாதிரி இல்லை. நான் கொடுத்துருவேன், ஏழைங்களுக்கு கொடுத்துருவேன். சிலர்லாம் இன்னசென்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். இன்னசென்ட்டை ஈஸியாக ஏமாத்திடலாம். அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 கொடுங்க, நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், இல்லைன்னா கிடைக்காது, என்றைக்குமே கிடைக்காது, வருஷங்களாலும் கிடைக்காது. ஏமாற்றப்படுவாங்க. அவங்களெல்லாம் இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும், நீ கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவ, நம்பி கொடுத்துருவ. ஆனால் இந்த உலகம் அவங்களை என்ன தெரியுமா சொல்லும், பிழைக்க தெரியாதது. இவங்கள சுயநலமாக மற்றவனை ஏமாற்றி சம்பாரித்து சேர்த்து வைக்கிறவங்கலாம் பிழைக்க தெரிஞ்சவன். மற்றவங்க கொடுத்து உதவி எதுவும் சேர்த்து வைக்காதவன் பிழைக்க தெரியாதவன். இவங்கெல்லாம் ஞானவான்கள். யாரு? சுயநலமாக வாழ்கிறவங்களாம் அறிவாளிங்க, ஞானவான்கள். மக்களுக்கு கொடுத்து உதவி ஒன்றும் இல்லாத உட்காந்துருக்கிறவன் புத்தி கெட்டவன், பிழைக்க தெரியாது. இந்த உலகம் அப்படிதான் ஒரு பேரை கொடுக்கும். ஆனால் வசனம் சொல்கிறது, நல்லா கவனிங்க, சியோனை நோக்கி வருகிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் அவர்களுடைய பாதைகள் சீர்கெட்டு போகாது. உன்னை லூசுன்னு சொன்னாலும், புரியுதுங்களா, உன்னை பிழைக்க தெரியாதவன் சொன்னாலும், நீ ஒரு இன்னசென்ட், உனக்கு இன்றைக்கும் உன்னை ஈஸியாக உன்னை ஏமாற்றிட்டு போயிடலாம். எங்கள் கோயம்புத்தூர் லாங்குவேஜில் சொல்லணுன்னா, அவன் சரியான வெப்பளத்தான் அப்படிம்பாங்க, சரியான கோக்குமாங்க, எதை சொன்னாலும் நான் வீட்டுக்கு போயிடுவான் பின்னாடி அப்படி. நீ வெப்பளத்தானாவே இருந்தாலும் பேதையாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போவார். மனுஷனால முடியாதது கர்த்தரால முடியும். ஆமாம். அதனால் நீ வருத்தப்படாத. சிலருக்கு இந்த வருத்தம் இருக்கும்ல, அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு தான் இந்த பேச்சு. உன் ஊழியத்தில் கூட சில நேரத்தில் என்னென்னமோ பண்ணி ஊழியத்தில் வளர்ந்துருவாங்க, பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஊழியத்தில் பெரிய ஆள் ஆகிறதுலாம் நல்ல விஷயம், நல்லதும் கூட. ஆனால் தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஊழியத்தில் வளர்ந்தோன்னே அந்த பெருமை இல்லாமல் இந்த சிறிய ஊழியர்களை பார்த்து ஏன் இப்படி இருக்கிற, ஏன் அப்படி பண்ணுற, அட்வைஸ் பண்ணுறங்கிற பேர் அவங்களை இன்னும் காயப்படுத்தி, அவனுக்கு 100 பேர் போதும், கர்த்தருடைய அழைப்பா தான். அவனை கர்த்தர் அப்படி வச்சு தான் செய்யணும் சித்தம் வச்சிருக்கிறார். உனக்கு 1000 பேர் வச்சு செய்யணும் சித்தம் வச்சிருக்கிறார். ஊழியத்தில் என்ன பெருசு சின்னது? ஒரு கிளையில் நிறைய பழங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, அதாவது கிளைகள் இருக்குது, இலைகள் இருக்குது, பழங்கள் இருக்குது. ஒரு கிளையில் கொஞ்சமான கிளைகள் இருக்குது. ஆனால் ஒரு மரத்தை தானே இருக்கிற, கர்த்தருடைய நோக்கத்தை தானே செய்கிறோம், வேறு கர்த்தர் தானே இல்லையா? ஒரு கிளை ஒன்றும் இல்லையா, ஆனால் அதுவும் கர்த்தருடைய மரத்தில் தானே இருக்குது. அதுக்கும் தகப்பன் கர்த்தர் தானே, அதுக்கும் ஒரு சித்தம் வச்சிருப்பார் இல்லை? இல்லை அப்படி தான் இருக்கிறத சித்தம்னா விட்டுருங்க, விட்டுருங்க. லாசரு இலையாவே பிறந்து இலையிலே செத்தான். ஆனால் முடிவில் கர்த்தருடைய மடி, ஆபிரகாம் மடியில் இருந்தான்ல. புரியுது உங்களுக்கு? கர்த்தர் யார் மேலே என்ன சித்தம் வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் காயப்படுத்துறது வேண்டாம். முடிஞ்சா நீ தூக்கி விடு, தூக்கி விடு. ஊழிய பாதைகளில் நான் சொல்கிறேன், நான் பட்ட காரியங்கள் நிறையா. அதில் அடுத்த ஜென்ரேஷன் ஊழியர்கள், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அநேக இடங்களில் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துவாங்க. உங்கள் சபையில் கூட, நீங்கள் போயிட்டு இருக்கிற சபையில் கூட பாஸ்டர் வந்து உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், கர்த்தர் உன் ஊழியத்து உன் மேலே ஒரு ஊழியத்துக்கு அழைப்பை வச்சிருக்கிறார். ஊழியத்துக்கு எழும்புங்க, ஊழியத்துக்கு ஊழியம் செய்யுங்க, ஊழியம் பண்ணுங்க, ஆத்துமக்கள் சபையில் நிறையுங்க, ஊழியம் பண்ணுங்க, ஆத்துமக்கள் சபையில் நிறையுங்க எல்லாம் சொல்லுவாங்க. பசங்களும் எறும்பி ஊழியத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே எல்லாம் ஆட்களை ரெடி பண்ணி கொண்டு சபையில் நிரப்பிட்டு இருப்பாங்க. நல்ல ஊழியம்தான், நல்லது தான். ஆனால் ஊழியர்கள் வெளி உலகத்துக்கும் தேவைதானே, சபைக்கு மட்டும் இல்லைல்ல, வெளி உலகத்துக்கும் தேவைதானே. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ஊழியத்தை அமைச்சு கொடுத்து, ஒரு சபையை அமைச்சு கொடுத்து தூக்கி விடுவார். அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன்.
இல்லையா அவர் போகிற இடங்களில் ஊழியத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். என் பையன் என்னுடைய ஆவிக்குரிய பையன், இவனை கூப்பிட்டு பயன்படுத்துங்க. வல்லமையாக செய்கிறான். எங்கள் சபையில் நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க. அநேகருக்கு ஜெபிச்சு சுகம் கிடச்சிருக்கு. வல்லமையாக பயன்படுத்துங்க. நான் அவர் போகிற இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஆனால் தன்னுடைய சொந்த பிள்ளைங்க அப்படி தூக்கி விடுற அந்த 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 எண்ணம் தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைங்க மேலே வர்றது கிடையாது தானே. இன்னைக்கு தன்னுடைய சொந்த பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடினா உடனே சீடி போட்டு சந்தோஷப்படுற இதே ஆவிக்குரிய தகப்பன் தன் சபையில் வளர்கிற பிள்ளைங்களை பார்த்து நசுக்கி வைக்க தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எல்லையை குறித்து அதுக்குள்ளேயே இருக்க பார்க்குறாங்க. அப்படியே பிரிஞ்சு ஊழியத்துக்கு போனால் எதிரியாக மாறிடுறாங்க. அப்படியே பிரிஞ்சு வெளியே போய் அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்தா அவங்கள குறித்து குறை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களெல்லாம் சேர்த்தாதீங்க, நம்பாதீங்க. என்ன நம்பாதீங்க? இயேசு உயர்த்த ஒரு மனுஷன் வெளியே போயிருக்கான். 10 பேரை வெளியே அனுப்பிச்சு வை, 1000 பேர் உள்ளே வருவாங்க. உன் சபை பெருகும். தஸ்மபாகத்தை நம்பர் இல்லை, 10 கொடுங்க, 10ல் 1 கொடுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பார். அதே தான் ஊழியத்துலேயும். நீ 10 பேரை வெளியே அனுப்பிச்சு வைப்பா, அனுப்பிச்சு வச்சு பாரு. ஊழியத்தில் அவங்களுக்கு சபைகளை ஏற்படுத்தி கொடுத்துப்பார், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துப்பார். உன் சபையில் திரளான ஆத்மாங்க உள்ள கொண்டு வருவார். ருசிக்கணும் ஆண்டவரே. இந்த மாதிரி சில கிளைகள் துளிர் விட முடியாமல் அப்படியே துளிர் விட்டாலும் புரியுதா உங்களுக்கு? ஒரு சபையில் சில வாலிப பிள்ளைங்க ஏதாவது எழுப்புதல் கொடுத்து அங்கே எங்கே போயிட்டு வந்துட்டு அப்படியே உபவாசம்லாம் இருந்து அப்படியே பேய் பிசாசுகள்லாம் விரட்டுவாங்க. உடனே பாஸ்டர் வந்து ஓகே கொஞ்ச நாள் போகட்டும், கர்த்தருடைய பலத்த கரத்தை கொஞ்சம் அடங்கிடு, அப்புறம் ஊழியம் எல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது அந்த துளிர் விடும்போதே அந்த இலையை கிள்ளி வீசிடுவாங்க. சபைக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது சபையுடைய பக்தி விருத்திக்கு சபையில் உள்ள வரங்களை பயன்படுத்துங்க. சபை விசுவாசிகள் பிள்ளைகளுடைய வரங்களை பயன்படுத்துங்க. சபையில் பக்தி விருத்தி அடையும். ஆமே, அப்போஸ்தலர் மாதிரி ஒரு காலம் வரும், வந்துருச்சு. இனியாவதும் எல்லா சபையிலையும் அப்படி நடக்கட்டும். உலகத்தில் எங்கேயும், அதாவது கிறிஸ்தவ கோயிலை தவிர சொல்கிறேன், எங்கேயும் காணி கொடுங்க. ஆனால் நிரம்புதா இல்லையா? வெளியே கொட்டுறாங்களா இல்லையா? கோடிக்கொடியாக கொட்டுறாங்களா இல்லையா? கேட்காம இருந்து பாரு, கர்த்தரே கொடுப்பார். கர்த்தரே அந்த மனுஷங்களை அனுப்புவார். இவன் காணி கேட்ட ஒரு அளவுக்கு தான். ஆனால் நீ கேட்காம இருந்து பாரு, எப்படி கொடுப்பார் மட்டும் பாரு. எங்கெங்கேயோ வாசலை திறக்கும். சபையோடைய சட்டங்கள்ல இருக்கு, ஆஃபரிங் இருக்கு, உண்மை, எடுங்க, தப்பு இல்லை. ஆனால் சில இடத்துல பிழிவாங்க. எத்தனை இடங்களில் சபை இல்லாமல் இருக்கு. குடிசையிலையும் ஓலையிலையும் வெளியவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சபையில் டெக்கரேட் பண்ணுங்க, மெருகு ஏற்றுறது. இதுக்கு அப்படி பண்ணலாம். ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு மட்டும் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறது, ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு மட்டுமே. புரியுதா உங்களுக்கு? கோடி சபைக்குள்ளேயே போட்டு உன் பக்கத்தில் ஒரு சபை வந்து நடந்துட்டு இருக்கு, ஏழை சபை நடக்குது. அதுக்கு நீ என்ன கொடுப்பேன்னு கூட தெரியல. அவன் தெரியாமல் ஒரு போஸ்டர் உன் சபையில் ஒட்டிட்டான். சுடுதண்ணி போட்டு அதை உறிஞ்சி எடுத்து தூக்கி வீசுற. பக்கத்தில் ஒரு கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. பக்கத்தில் ஒரு சபை கூட்டம், ஒரு எழுப்புதல் கூட நடக்கக்கூடாது, மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. உன் சபையில் தான் கூட்டம் வரணும்னு நினைக்கிற. யாருடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க. கிளைகள் தங்களுக்குள்ள என்ன மேன்மை பாராட்டுறது? நீ ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு இலை, உன்னுடைய வேர் கிறிஸ்து. ஒரு ராஜ்யம் கட்டுறோம், இதில் என்ன பெருமை? நாங்கள் அந்த சபை இந்த சபை போய் சேர வேண்டிய இடம் ஒன்று, ஒரே கேட்டு தான் பரலோகத்தில். நமக்கு ஒரு வாசல் திறப்பார். அந்த கேட்டில் வந்து தம்பி நீங்கள் இது ஆர்சி, நீங்கள் சிஎஸ்ஐ, நீங்கள் பெண்டிகாஸ், நீங்கள் இசிஐ, நீங்கள் இந்த லைனில் க்யூவில் வாங்க. இங்கே தான் இதெல்லாம். பைபிளுடைய சட்டங்களோட சபையோட சட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. சபைக்குள்ள அந்நிய பாஷை பேசக்கூடாது, ஆவியில் நிரம்பக்கூடாது. அப்போ மனுஷனுடைய எண்ணம் உள்ள வந்துருச்சு. இந்த மாதிரி சில கிளைகள் ஏன் இருக்கும்னு தெரியாமல் நம்ம கரெக்டாக தானே போகிறோம், ஆனால் ஏன் மற்றவங்க நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, வருத்தப்படுற கிளைகள் இருக்கு. இந்த மாதிரி அந்த கிளை கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சான் அந்த காட்டுக்குள்ள. அப்போ அந்த வழியாக ஒரு ஆடு மேய்க்கிறவன் அந்த வழியாக போகும்போது அப்படியே பார்த்துருக்கான் மேலே, என்னடா ஒரு கிளை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சரி அப்படியே அதை உடைச்சாச்சு. அந்த கிளை கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும்ல, என்னைக்காவது நானும் துளிர் விடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்ல,
அது சுத்தமாக போயிடுச்சு. சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளோதான். இருந்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சுத்தம். இப்போ ஆடு மேய்க்கிறவன் கையில் அந்த குச்சி போயிடுச்சு. இப்போ குச்சி ஆயிடுச்சு. அந்த குச்சி பல வருஷங்களாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி வா அப்படி வா அப்படின்னு. அதுக்கு இனி ஃப்யூச்சர் கிடையாது. அனைவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், சிலர்லாம் நம்பிக்கை செத்து போய் நாம் இருப்போம். இதுதான் வாழ்க்கை இனி, அவ்வளோதான். நமக்கு தான் தெரியுது, நமக்கு இனி இந்த இதுதான் சம்பளம், இதுக்கு மேலே போக முடியாது, இப்படியே தான் காலத்துக்கு இருக்க போகிறோம். கனவுகளை எல்லாம் அவ்வளோதான். நமக்கும் கனவு இருந்துச்சு வீடு கட்டணும்னு, நமக்கும் கார் வாங்கணும்னு கனவு இருந்துச்சு. இந்த சம்பளத்தில் முடியாது, நம்மளால் நகை வாங்க முடியாது, நம்ம பிள்ளைகள் கல்யாணம் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்பிக்கை செத்து போய் காணப்படும். ஓகே, வாழ்க்கை போகிற போக்கில் போவாங்க. நடைப்படன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ போகிறோம், சர்ச்சுக்கு வரோம், வாழ்கிறோம், ஏதோ இருக்க. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்க. அந்த பேச்சு வரும்ல, ஏதோ இருக்க. நடைப்பிணமாய் திரிவார்கள். அதே போல தான் அந்த குச்சி நடைப்பிணமாக தெரிஞ்சிட்டு இருக்கு. நடைப்பிணமாக தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த குச்சிக்கு அதோடைய அருமை தெரியாது. பாருங்களேன், ஒரு நாள் அந்த குச்சி ஆசாரிப்பு கூடாரத்தில் சில கோள்களுக்கு நடுவில் அந்த குச்சியும் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுதான் ஆரோனுடைய கோள். ஆரோனுடைய கோளுடைய ஹிஸ்டரி. அந்த கோளை கொண்டு போய் நடுவில் வைக்கிறாங்க, போய் பெட்டிகை வச்சு மூடுறாங்க. அப்போ கூட அந்த குச்சிக்கு எங்கே இருக்கிறோம்னு தெரியாது. அந்த குச்சி என்ன நினச்சிச்சு? சமாதியே கட்டிட்டாங்களா, பெட்டிகை வச்சா முடிச்சாங்களா, அவ்வளோதான் ரைட்டு அப்படின்னு கண்ணை மூடிச்சு. செத்துட்டோம் அப்படின்னு நினச்சிருச்சு. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒருவேளை இன்றைக்கி நீ சபைக்குள்ளே இருக்கிற, இது சபை ஒரு ஆசாரிப்பு கூடாரம். உன் செத்து போன நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கலாம். இருளான ஒரு கட்டத்தில் நீ இருக்கலாம். கண்களை மூடிக்கொண்டு நீ இருக்கலாம். உன் நம்பிக்கை எதிர்காலம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உன்னை குறித்து சில திட்டங்களை வச்சிருக்கிறார். உன் உறவுகளுக்கு மத்தியில், உன்னை ஏளனம் பண்ணவங்களுக்கு மத்தியில், உன்னை தூக்கி எறிஞ்சவங்களுக்கு மத்தியில், உன்னை உடைச்சவங்களுக்கு மத்தியில், உன்னை உடைக்கும் போது ஒரு வழி இருந்திருக்கும். அந்த மரத்திலிருந்து உன்னை உடைக்கும் போது ஒரு வழி இருந்திருக்கும். உன் உறவுகளே தூக்கி எறியும் போது ஒரு வழி இருந்திருக்கும். நல்லது கெட்டதுக்கெல்லாம் உன்னை ஒதுக்கி வைக்கும் போது ஒரு வழி இருந்திருக்கும். முன்னாடி வீடு வரைக்கும் பத்திரிக்கை வருது, உன் வீட்டுக்கு பத்திரிக்கை வரல. உன்னை எந்த அளவுக்கு தூரமாக வச்சிருக்கிறாங்க, ஒரு வழி இருந்திருக்கும். இவன் பெற்றவங்க கூட உன்னை வளர்த்த முடியாமல் தூக்கி எறிஞ்சிருக்கலாம். உனக்கு உண்டான சொத்து கிடைக்காம சதி செஞ்சுருக்கலாம். நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்கு உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். உன் அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒன்று, உனக்கு ஒன்று, ஒரு ஓர வஞ்சனை நடத்தியிருக்கலாம். மனுஷனுடைய அன்பை நீ மோசமான ஒரு பக்கத்தை நீ பார்த்துருப்பேன். வார்த்தையில் உடைச்சிருக்கலாம். சொல்லுவாங்கல்ல, அள்ள முடியாத வார்த்தையை வீசிட்டான். சில நேரத்தில் பின்னாடி பேசுவாங்க, அந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்போது தாங்கவே முடியாது. வார்த்தையாலேயே உடைச்சி அழுக வச்சுருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை இழுத்து உடைச்சிக்கிட்டே இருக்கும். என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. வார்த்தையிலே அந்த மாதிரி ஒரு கிளை முறிக்கப்பட்டு நீ முறிஞ்சு வீசப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் நீ இப்போ இருக்கிற இடம் ஆசரிப்பு கூடாது. ஆரோனுடைய கோல், அந்த பெட்டிக்குள்ளே நீ இருக்கிற. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்ட. அந்த பெட்டி உள்ள எப்படி வந்துடும்? அந்த கோல் எப்படி வந்திருக்கும்? ஏதோ ஒரு புறஜாதியாக தெரிஞ்ச நம்மளை, எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரம், ஒரு கிளையா அர்த்தமில்லாமல் தெரிஞ்ச நம்மளை இஸ்ரவேலுடைய கைக்கு கொண்டு வந்து, பிரகாரத்துக்குள்ளே கொண்டு வந்து, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்து, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பெட்டிக்குள்ள யூத கூட உள்ள போக முடியாது, செத்து போயிடுவான். அது உள்ள உன்னை கர்த்தர் கொண்டு வந்து, எவ்வளோ பெரிய கிருபை. உன் உறவுகள் கூட இன்னும் அப்படியே ஹிந்துவாக தான், கர்த்தர் அறியாமல் புறஜாதியாக இருக்கிறாங்க. ஆனால் உன்னை கொண்டு வந்து இங்கே ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு, அவருடைய இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அவருடைய சத்தம் உனக்கு கேட்டுச்சு. எல்லாருக்கும் தான் ஒரு சத்தம் கேட்குது, ஆனால் உனக்கு வித்தியாசமாக கேட்டுச்சு. உன் அப்பா கூப்பிடுறது போல இருந்துச்சு.
அது என் அப்பாவோட குரல்னு கேட்டு நீ கண்டுபிடிச்சு உள்ள வந்தியே, ஆட்டுக்குட்டி போல உள்ள வந்தியே, நம்பி உள்ள வந்தியே. அந்த ஆசாரிப்பு கூடத்துல உள்ள கர்த்தர் உள்ள கொண்டு வந்து அன்று இரவு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அந்த கோல் செத்து போயிட்டோன்னு நினைச்ச அந்த கோல் அதுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்குது. ரெடியா இருந்துக்கோ, கர்த்தரோட அணைச்சிங்க இன்னைக்கு பயங்கரமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் தீர்க்கமா பேசிட்டு இருக்கிறார். உன் மேல ஒரு அணைச்சி அது தேவை. அதுதான் உன்னை தலையாக்கும். பாலா இருந்ததுக்குலாம் ஒரு காலம் இருக்கு, ஆனா தலையா கர்த்தர் வைக்கிறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன். அந்த கோளுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அந்த கோள் கண்ணை விழிச்சு பார்க்குது, என்ன நடக்குது? என்னமோ என் மேல யாரோ என் மேல ஏதோ ஒரு அக்கனியை ஊத்துறது மாதிரி இருக்கு, ஒரு அபிஷேகத்தை ஊத்துறது மாதிரி இருக்கு, நான் ஏதோ உயிரடைஞ்ச மாதிரி இருக்கிறேன், என்னமோ நடக்குதே அப்படின்னு அது பார்க்கவே அதோடைய சரீரத்துல இருந்து இலைகள் துளிர் விட ஆரம்பிக்குது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர் விடும். புரிஞ்சவங்க நல்ல கரங்களை சீக்கிரத்தில் துளிர் விடும். உன் சத்துருக்கு முன்பாக துளிர் விடும். சத்துர்களுக்கு முன்பாக. ஆமென். துளிர் விட்டதோடு இல்லை, துளிர் விட்டதோடு நிக்கல. அந்த அந்த இலைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா டேய் பாருங்கடா, என்னையோட சொன்னீங்க, இலை விட்டுட்டேன்டா, எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கவே அது உள்ள இருந்து ஒரு பூ பூத்துச்சான். ஐயோ பூ கூட வந்துருச்சு, என் வாழ்க்கையிலாம் பூ வந்துருச்சு. இலைக்கு அந்த கிளைக்கு அந்த கோளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பூவே விட்டாச்சு நான் அப்படின்னு ரொம்ப கண்ணீர் விட்டு உட்காந்துட்டு இருந்துச்சான். அதோடையும் கர்த்தர் விடாம அன்று இரவு பழத்தையும் கொடுத்தாராம், கனியையும் கொடுத்தார். ஒரு இரவு பல வருஷம் காத்திருந்த கோளுக்கு ஒரு இரவு கர்த்தர் மாற்றினார். பல வருஷம் துன்பப்பட்ட யோசேப்பு ஒரு இரவு மாற்றப்பட்டான். புரியுது உங்களுக்கு? பல வருஷம் கண்ணீர் விட்ட அந்த தாவீது ஒரு நாள் மாற்றப்பட்டது. பல வருஷம் இருந்த காத்திருந்த எஸ்தருக்கு ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. அந்த எஸ்தர் அந்த துக்கத்தின் நாட்கள், அந்த கண்ணீரின் நாட்களை முடிச்சு அழைப்பு வந்த அந்த ஒரு தருணம், அங்கிருந்து அரண்மனைக்கு போனவுதான் திரும்பி அந்த வீட்டுக்கு வரல. அவ்வளவுதான், அரண்மனையே அவளுதுதான். இப்ப அவளுக்கே தெரியாது, அரண்மனை கூட்டிட்டு போறாங்கன்னு தான் தெரியும். ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கறாருன்னா, வா உன் அரண்மனைக்கு வா, நீ ஆட்சி பண்ணு. ஒரு இரவு இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? வேதத்துல பரிசுத்தவான்களுக்கு இது நடந்திருக்கு. இந்த வேதத்தை நீ விசுவாசினா உனக்கும், நீ வேலை செய்யற இடத்துல, உன் ஊழியத்துல, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். நீ எதிர்பாராத ஒரு உயர்வு, எதிர்பாராத இடத்துல ஒரு அழைப்பு, எதிர்பாராத ஒரு ஆச்சரியம், ஒரு நன்மை கர்த்தர் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நல்லா விசுவாசிக்கிறவங்க நல்லா நீ வெட்கப்பட்டது, நீ கண்ணீர் விட்டது, நீ அழுதது, இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் சும்மா எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நினைச்சோம் இவ்வளோ பரியாசம் பண்றாங்களே இந்த மரத்தில் இருக்கும்போது, நீங்க சும்மா இருக்கிறீங்களா? இதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க? ரசிச்சுட்டு இருக்கிறீங்களா? என்னென்னலாம் கேட்குறாங்க. கர்த்தர் சும்மா எல்லாம் இல்லை. கர்த்தர் உடனே பதில் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ அந்த மரத்தில் இலை போட்டு அங்கேயே தான் இருந்திருப்ப. யோசேப்பு அதாவது யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, வெளியே வந்தா போதும் தானே சொல்லியிருப்பான். வெளியே தான் வந்திருப்பான். பதில் இல்லைங்க, கர்த்தர்கிட்ட பதிலே இல்லை. கர்த்தர்கிட்ட பதிலே இல்லை தெரிஞ்சுக்கோ, நீ நினைக்க முடியாத ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிற, நினைக்க முடியாத உயர்வு வச்சிருக்கிற.
அந்த அந்த கிளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து மோசையை தூக்கி காட்டுறான். ஆரோனுடைய கோலை தூக்கி காட்டுறான். ஆரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவனுடைய மனநிலைமை அதுதான். இத்தனை உறவுகளுக்கு மத்தியில், இத்தனை சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் எல்லாரும் நான் தான் நீ தான் அப்படின்னு போட்டி போடுறாங்க சுவாமி. ஆனால் என்னுடைய கோலை துளிவிடும்படி செஞ்சீங்களே, என் மேலே உங்களுக்கு என்ன அன்பு சுவாமி. கர்த்தருக்கு மேல ஒரு தனி அன்பு இருக்கு. கர்த்தருக்கு உன் மேல ஒரு தனி அன்பு. எல்லாரும் நினைப்பாங்க கர்த்தர் என்ன நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறவர் தான். ஆனா அவருக்கு ஒரு தனி அன்பு சிலர் மேல வச்சிருக்கிறார். எல்லாரும் தான் கர்த்தரை சுற்றி இருந்தாங்க. இயேசுவை சுற்றி எல்லாரும் தான் இருந்தாங்க. 12 பேர் தான் அவருக்குன்னு தூக்குறாரு. அவங்களுக்கு தான் வெளிப்பாடுகளை கொடுக்குறார். எல்லாரும் சுற்றி இருக்கலாம். கர்த்தர் சூஸ் பண்ணுவார் சிலரை. தனி அன்பு வச்சிருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீ லட்சம் ஆட்டுக்குள்ள இரு, கோடி கோடியான ஆட்டுக்குள்ள இரு. என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு சில அடையாளத்தை வச்சிருக்கிறேன். லட்சம் இஸ்ரவேல், யோசுவாக்கும் காலேபுக்கும் இருந்த ஆவி வேற, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேற, உனக்குள்ள இருக்கிற அனாய்ச்சிங் வேற, உண்மையில திட்டம் வேற, உண்மையில அபிஷேகம் வேற. மற்றவன உன்னை அவனோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பான். இந்த கோல் உள்ள வைக்கும் போது மற்ற கோள்கள் என்ன நினைச்சிருக்குன்னா, வா வந்து பக்கத்துல படி, நீ என்ன மாதிரி தானே, நீ ஒரு மொட்டை மரம் நானும் ஒரு மொட்டை மரம், இப்படிதான் நினைச்சிருக்கோம். சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு, நீயும் ஒரு அக்யூஸ்டு நானும் ஒரு அக்யூஸ்டு, கூட இருக்கிறவன் அப்படிதான் நினைச்சிருப்பான். நீ ஒரு திருட்டு பையன் நானும் ஒரு திருட்டு பையன், நீயும் ஒரு கெட்டவன் நானும் ஒரு கெட்டவன், நீயும் ஜெயில இருக்கிற நானும் ஒரு ஜெயில இருக்கிறேன், அப்படிதான் நினைச்சிருப்பானுங்க. உண்மை சொல்லுங்க, யதார்த்தம் சொல்லுங்க. நீ என்னடா பெரிய ஆளு, நீ என்ன பெரிய ஆளு, என் கூட தானே நீ இருக்கிற ஜெயில, அதே களி தானே திங்கிற, அதே என் கூட தானே படுத்துங்கிற. ஆடு மேய்க்கிற தாவீதையும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. நீ என் கூட தானே ஆடு மேய்க்கிற, நீ என் கூட குச்சி தூக்கிட்டு வர ஆடு மேய்க்கிற, நைட்டில் போய் அதே ஆட்டுக்குட்டியோட படுத்துங்கிற, நீ என்ன பெரிய ஆளு. ஆனால் அவன் மேலே அந்த அபிஷேகம், யோசேப்பு மேலே அந்த அபிஷேகம், புரியுதா உங்களுக்கு? எஸ்தர் மேலே இருந்த ஒரு அபிஷேகம், அவங்களை அழைச்ச அழைப்பு, அந்த கோல் மேலே இருந்த ஒரு தரிசனம், அதுதான் உன் மேலே இருக்கு. இந்த வார்த்தை நீ கேட்க கேட்க கர்த்தர் எங்கிட்ட தான் பேசுறாரு உள் உணர்வு சொல்லிச்சுன்னா, இந்த செய்தி உனக்காகவே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காகவே. அதனாலதான் கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்தார் சொல்ல முடியாது, பலவந்தப்படுத்தி கொண்டு வந்தார், அள்ளி தூக்கிட்டு வந்தார் இந்த செய்திக்காக. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் மனுஷன் எவ்வளோ காயப்படுத்தி இருக்கிறான், எவ்வளோ பாடுபட்டு இருக்கிற. அந்த பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தருக்குள்ள நீ எப்படி இருந்த, கர்த்தரை ஏன் விட்டு கொடுக்காம இருந்த, உன் வீட்டில் இருக்கும் கூட கர்த்தரை விட்டு கொடுத்து பேசி நீ விட்டு கொடுத்து பேசல, அப்புறம் எப்படி உன்னை விட்டு கொடுப்ப? பாட்டே இருக்கேன், என்னை விட்டு கொடுக்காதவ என்னவ ஏவ. எப்பயுமே மனைவி கணவனை விட்டு கொடுத்து பேசலாம், கணவன் மனைவி விட்டு கொடுத்து சொந்தக்காரங்க வீட்டில் பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. கர்த்தர் விளையாட்டு கூட இன்னும் விளையாட்டுக்கு சிரிப்பு கூட பேச மாட்டார். அப்படி ஒரு அன்பு அது. அப்போ அந்த கோள்களை எல்லாம் தூக்கிட்டு அதே காட்டு வழியா அந்த ஆசாரிப்பு கூடத்துல அந்த கோலை அந்த பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு வராங்க. அதே காட்டு வழியா கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஒரு கட்டத்தில் எல்லாம் இறக்கி வச்சு அதை சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணும்போது அந்த கோலை வந்து மேலே இருக்கிற மரங்கள் பார்த்துருச்சு. டேய், நம்ம கூட இருந்தவன்டாவன், நம்ம மரத்தில் ஒட்டி இருந்தவன், இன்னைக்கு என்னடா ஒட்டுமொத்த கூட்டமும் தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்க, அவனை அதுவும் தங்கப்பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. நம்ம கூட இருந்தவன் தானே தங்கப்பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. 1,00,000 பேர் தூக்கிட்டு போகிறாங்கடா அவன் தலைமையில வச்சு. எப்படி நடந்திருக்கும்? பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிளை சொல்லுது, அவனை தூக்கி கொண்டாடுறதை விட்டு, அது வயிற்றெரிச்சல் இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம், வயிற்றெரிச்சல் தான்,
கர்த்தர் உன்னை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். உன்னை சுமப்பதற்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறார். உன்னை தாங்குவதற்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறார். ஒரு கூட்டத்தின் தலைவனாய் கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். உன் சத்துரு வயிறு எரிய எரிய கர்த்தர் உன்னை உயர்த்திக் கொண்டே இருப்பார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவார். ஆமென், ஆமென். எரியட்டும். எரிய எரிய தான் இன்னும் நல்லா இருக்கும். அவனுக்கு தானே உன் வாழ்க்கை கதை முடியணும்னு நினைச்சானுங்க. அப்போ இது கர்த்தருடைய கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. சைபர் பண்ணி தானே தூக்கி எரிஞ்சிங்க. எரியட்டும். அதில் இன்னொன்று சொல்லுது, அதை கூட தாங்கிக்கலாம்டா, ஆனால் அவன் பாரு துளிர் விட்டு இருக்கிறான். இன்னொன்று சொல்லுது, துளிர் விட்டா பரவாயில்லடா, பூ பூத்து இருக்கிறான். பூ பூத்தாலும் பரவாயில்லடா, அதில் பாடுறா ஒரு கனி இருக்கு பாடுறா. எப்படி அதெல்லாம் முடிஞ்சிச்சு, எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அதுக்குள்ளே பேசிக்கிட்டு ரொம்ப அதுங்க பொறாமப்பட்டு இருந்துச்சுங்களாம். அப்போ அந்த கோல் சொல்லிச்சான், ஆரோனுடைய கோல் அந்த மரங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சான். டேய் நல்லா கவனிங்கடா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் நான் இருந்தேன், சரியா? உங்களோட ஒருத்தனாக தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் என்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி என்னை ஒதுக்கி 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 என்னை விலக்கி 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 என்ன பண்ணுறீங்க தெரியுமா? கர்த்தருடைய நடைபாதையில் என்னை தூக்கி எறிந்து விட்டீர்கள். என்னை எல்லாரும் சேர்ந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்க. எப்படி? எங்க? கர்த்தர் நடக்கிற பாதையில் என்னை எறிஞ்சிட்டீங்க. அதனாலேயே என்னை எடுத்து உயர்த்துகிற பொறுப்பை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். உன்னை தூக்கி எறிந்தது நல்லது, மனுஷன் உன்னை காயப்படுத்துறது நல்லது, உன்னை வேண்டாம்னு சொல்றது நல்லது. அதனாலதான் கர்த்தர் உன்னை எடுத்து உயர்த்துகிற பொறுப்பை எடுத்துக்கொண்டார். ஆமென். நல்ல வேலை சுவாமி. சரியான நேரத்தில் நானும் இலை விட்டுருந்தேன்னா அந்த மரத்துல நானும் தொங்கிட்டு கிடந்திருப்பேன், அர்த்தம் தெரியாம வாழ்ந்திருப்பேன். மனுஷன் என்னை நிராகரிச்சது நல்லது, என்னை கேலி பண்ணது நல்லது, என்னை தூக்கி எறிஞ்சது நல்லது, என்னை முறிச்சது நல்லது, என்னை உடைச்சது நல்லது, எல்லாமே நல்லது. அதனாலதான் இந்த மகிமையான ஸ்தானத்துக்குள்ள கொண்டு நிறுத்தி இருக்கிறீங்க. என் கூட வாழ்க்கையை ஆரம்பிச்சவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனா இன்னைக்கு நான் ஊழியத்துல என்னை நடத்திட்டு இருக்கிறீங்க. என்னுடைய சாட்சியை 2 வரியில சொல்லணும்னா நான் இப்படி சொல்லுவேன். வாலிப நாட்கள்ல கர்த்தர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றாமல் போனது நல்லது. அதனாலதான் கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்துக்குள்ள என்னால் வர முடிஞ்சிச்சு. வாலிப நாட்களில் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றியிருந்தாருன்னா ஒரு பாவமான வாழ்க்கையில வாழ்ந்திருப்பேன். இல்லை யாரையோ கல்யாணம் பண்ணி எப்படியோ ஒரு விக்கிரகத்துக்கு பின்னாடி நான் போயிருந்திருப்பேன். இல்லை சினிமா துறையில் ஏதோ ஒரு இடத்துல நான் இருந்திருப்பேன், சீர்கெட்டு கிடந்திருப்பேன். புரியுதா உங்களுக்கு? சீர்கெட்டு கிடந்திருப்பேன். அந்த மன விருப்பத்தை கர்த்தர் தான் நிறைவேற்றலை. வாலிப பிள்ளைகளே கவனிங்க, கர்த்தர் இந்த நாட்கள்ல நீ உன்னுடைய மன விருப்பம் மனுஷர்கள் மேலேயோ ஏதோ ஒரு பெருமையான விஷயத்தின் மேலேயோ இச்சையின் மேலேயோ இருந்தா அது நடக்க போறது கிடையாது. குறிப்பா கர்த்தர் உன்னை முன் குறிச்சிருந்தாருன்னா அது நடக்காது. ஏன் நடக்காதுன்னா கர்த்தர் உன்னதமான திட்டத்தை வாழ்க்கையில வச்சிருக்கிறார். நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஏன் அது நடக்கலன்னு? கர்த்தர் தான் நடத்த விடலை. ஏன்னா உன் பாதை வேற, உன் வாழ்க்கை வேற, உன் ஊழியம் வேற, உன் உயர்வு வேற, நீயே வேற. நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது. நீ மண்ணுக்குரியவன் கிடையாது, பரலோகத்துக்குரியவன், பூமிக்குரியவர்கள் அல்ல. என்னைக்கு அந்த அனாய்டிங் உன் மேலே இறங்குதோ, என்னைக்கு உன்னை உடைச்சி தூக்கி வீசிட்டாங்களோ, என்னைக்கும் உறவுகள் உன்னை வேண்டான்ட்டாங்களோ, அன்னைக்கே கர்த்தர் அவங்க என்ன வாடா என் பக்கம் வா, நான் உன்னை நினச்சிக்கிறேன், நீ என் பிள்ளையா இரு, கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். அவனுங்களும் மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்க வரைக்கும் தான் இருப்பானுங்க, பெட்டிக்குள்ளே போட்டு மூடுற வரைக்கும் தான் இருப்பானுங்க. அதற்கு பிறகும் ஒரு ஜீவனை, ஒரு வாழ்க்கையை, ஒரு துளிர்வுடைய அனுபவத்தை, ஒரு நிரந்தரத்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னா அது என்னால தான், கர்த்தரால தான். அவனுக்கு எது வரைக்கும் வருவாங்க? சொந்தம் எது வரைக்கும் வரும்? உனக்கு மூடுற வரைக்கும் வரும். உயிரோடு இருக்கும்போதே மூட ஆசைப்படுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. அதாவது போட்டி பொறாமை நிரம்பின மனுஷங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது ஒரு காலம். நம்மளை சுற்றிலும் நல்லது கெட்டதுக்கு எல்லாம் ஒன்றா இருந்து சேர்ந்து
ஒன்றா ஒரு 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 குடும்பத்தில், ஒரே குடும்பத்தில் தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா சித்தி கொழுந்தியா நாத்தனார்னு ஒன்றா வாழ்ந்த காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வீடு பிரிஞ்சிருச்சு, அன்பு பிரிஞ்சிருச்சு, போட்டி வந்துருச்சு, என் பிள்ளையா உன் பிள்ளையான்னு பொறாமை வந்துருச்சு, சூனியம் கூட வச்சிருவாங்க விட்டா. அந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனுஷங்க எப்படி கர்த்தரை உன்னை விட்டுடுவாய்? கர்த்தருக்கு தான் உனக்கு பிடிக்குமே. சிலர் ரொம்ப பிடிக்கும், ரீசன்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, ஒருவேளை உனக்கே கூட உன்னை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு உன்னை பிடிக்கும். நோ ரீசன். ரீசன்லாம் மனுஷன் தான் சொல்லுவான். உங்ககிட்ட அந்த கேரக்டர் இருந்துச்சு, நீ கொஞ்சம் அழகாக இருந்த, நீ கொஞ்சம் ஸ்டைலாக இருந்த, நீ கொஞ்சம் கார் வச்சுருந்த, நீ கொஞ்சம் உன்னோட பைக் சூப்பராக இருந்துச்சு, உன்னோட பேங்க்கில் பேலன்ஸ் நிறையா இருந்துச்சு, உனக்கு வந்து எந்த ஃபேமஸ் ஆகிட்ட, உனக்கு பேர் புகழ் இருக்குது, உனக்கு அரசியல் சப்போர்ட் இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லி மனுஷனுக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் எந்த ரீசனுமே இல்லாமல் கர்த்தருக்கு உன்னை பிடிக்கும். எந்த ரீசனும், அதாவது நீ பாவியாக இருக்கும்போது ரத்தத்தை சிந்தினார், ஏன்னா உன்னை அவருக்கு பிடிக்கும். உண்மை தானே? பாவிக்கு ரத்தத்தை சிந்தினார் தானே? மனுஷனுக்கு உன்னை பிடிக்கணும்னா ஒரு காரணம் தேவை. கர்த்தருக்கு உன்னை பிடிக்கும், அதனால தான் கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்கல. இப்போ அந்த கோல் சொல்லிச்சான், மேலே பார்த்து சொல்லிச்சான். நல்லா கவனிங்கடா, எல்லாரும் கவனிங்க. நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில், நானும் காலங்காலமாக பார்க்குறேன், நீங்கள் வந்து காலம் ஃபுல்லும் செஞ்சதை, இலையை விட்டு அது ஒரு காலம் ஆகி, பூ கொடுக்கறதுக்கு ஒரு காலம் வந்து, அதுக்கப்புறம் கனி கொடுக்கறதுக்கு ஒரு காலம், இது காலத்துக்கும் செஞ்சுட்டு கிடந்தீங்க. நீங்கள் காலத்துக்கும் செஞ்சதை கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு இரவு செஞ்சார். புரியுதா உங்களுக்கு? மனுஷனுங்க அவனுங்கெல்லாம் காலத்துக்கும் சேர்த்து வச்சத, காலத்துக்கும் அவங்க பெரிய ஊழியத்தை செஞ்சத கர்த்தர் ஒரே நாள் ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு சீசன்ல அந்த உயர்வை தாண்டி கொண்டு போவார். அதையும் தாண்டி கொண்டு போவார். கர்த்தரால முடியும். அப்போ அங்க இருக்கிற வேருங்கள்லாம் சொல்லிச்சான், அங்க இருக்கிற மரங்கள்லாம் சொல்லிச்சான், ரொம்ப பெருமைப்படாத, என்ன ரொம்ப ஆடாத, கர்த்தருடைய மடியில் இருக்கிறன்ட்டு ரொம்ப குதிக்காத. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிதான் இருப்போம். சரியா? இந்த ஆட்டம் வரும், சும்மாவா ஆட்டம்? எங்க போறேன்னு தெரியாது, உனக்கே ஆட்டம் வருது. எங்க போவனே தெரியாது, நீயே ஆடுற. எங்க போறேன்னு தெரிஞ்ச எனக்கு என்ன ஆட்டம் வரும்? அப்படிதான் ஆடுவேன். சரியா? நான் பெருமை பேசுறதே கர்த்தரை தான் கொண்டாடுறேன். கர்த்தரை தான் எனக்கு வாழ்க்கை. அப்போ டேய், அங்கெல்லாம் சொல்லிச்சு அந்த கூட்டம், மரங்கள் எல்லாம், எங்களுக்கெல்லாம் வேறு இருக்கு, அதனால தான் நாங்கள் மரங்களாக இருக்கிறோம், ஒரு அர்த்தத்தோடு வாழ்கிறோம். உனக்கு வேறே இல்லைன்னு சிரிச்சிச்சான். அந்த ஆரோனுடைய கோலை பார்த்து உனக்கெல்லாம் வேறே இல்லைன்னு சிரிச்சிச்சான். அப்போ ஆரோனுடைய கோல் மற்ற எல்லா மரங்களையும் பார்த்து சிரிச்சிச்சான். சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், தம்பிங்களா, உனக்கெல்லாம் வேர் பூமியில் இருக்குடா, உனக்கெல்லாம் வேர் பூமியில் இருக்குடா, என்னுடைய வேர் பரலோகத்தில், என்னுடைய வேர் கிறிஸ்து எனக்கு வேறாய் இருக்கிறார். நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், நான் கனி கொடுக்கிறேன். அவர் திராட்சை செடி, நான் கனி. புரியுதா உங்களுக்கு? இதான் வாழ்க்கை. இப்படிதான் வாழ்க்கை. ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் வச்சிருக்கிறேன். எழுப்பி நிற்கலாமா?